ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பூரி மசாலா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு பூரி மசாலா நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா அது வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்க நல்லா மச்சிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, கொஞ்சமாக கேரட் சின்ன சின்னதாக சாப் பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதில் கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் லாஸ்ட்டில் லெமன் புழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்ல பூரி மசாலா ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.